வெல்கம் டு மேத்பி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாஸ் 6ல் சாப்டர் ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, த ஸ்மாலஸ்ட் 7 டிஜிட் நம்பர் இஸ். ஸ்மாலஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கனாலே ஃபஸ்ட்டு ஒரு 1 போட்டுருங்க. அப்புறம் 7 இருக்கா, 0வாக ஆட் பண்ணிட்டே வாங்க. 1 2 3 4 5 6. ஸோ இதுதான் ஸ்மாலஸ்ட் 7 டிஜிட் நம்பர். எப்படி அது சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக எத்தனை நம்பருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 7 டிஜிட் நம்மளுக்கு கிடச்சிருச்சா? ஏங்க இதில் ஜீரோஸ் போட்டிருக்கீங்க, 9 போடக்கூடாதா அப்படின்னு கேட்டால் 9 போடலாம், 1 போடலாம், 2 போடலாம், 3 போடலாம், எது வேணால் போடலாம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 டிஜிட் நம்பர் ஸ்மாலஸ்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸ்மாலஸ்ட்டுன்னு கேட்கும்போது நம்ம வந்து ஜீரோஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். சப்போஸ் 1ன்னு போட்டோன்னா அந்த 1ஐ விட கம்மியான நம்பர் 0ல் வந்துடும். 2ன்னு போட்டோன்னா அதே மாதிரி தான். இதுவே சப்போஸ் 9 போட்டோன்னா அது லார்ஜஸ்ட் 7 டிஜிட் நம்பராக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எது ஸ்மாலஸ்ட் 7 டிஜிட் நம்பரோ அதுதான் நம்ம போட போகிறோம். அடுத்தது கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 2, த லார்ஜஸ்ட் 8 டிஜிட் நம்பர் இஸ். த லார்ஜஸ்ட் 8 டிஜிட் நம்பர் இஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லார்ஜஸ்ட் 8 டிஜிட் நம்பர், லார்ஜஸ்ட் அப்படின்னாலே 9 ஞாபகத்தில் வச்சுக்கணும் நம்ம. ஸோ நம்ம 9 இப்போ எத்தனை டைம்ஸ் போட போகிறோம் அப்படின்னா 8 டைம்ஸ். 1 2 3 4 5 6 7 8. இதுதான் லார்ஜஸ்ட் 8 டிஜிட் நம்பராக இருக்கும். புரிஞ்சிச்சிங்களா? லார்ஜஸ்ட் 8 டிஜிட் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. லார்ஜஸ்ட் அப்படின்னும்போது 9ன்னு நம்ம சொல்கிறோம். எத்தனை நம்பர் இருக்கணும்? 8 டிஜிட் இருக்கணும். ஸோ 8 9 போட்டிருக்கோம். ஓகேவா? த தேர்ட் கொஸ்டின் இஸ், த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5 இன் 7005380. அதாவது 5உடைய பிளேஸ் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 5ஓட பிளேஸ் வேல்யூ என்னன்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு இதுக்கு வந்து பிளேஸ் வேல்யூஸ் தெரிஞ்சிருக்கணும். லாஸ்ட்லேருந்து எப்போவுமே போகணும். 1s 10s 100 1000. என்ன வந்திருக்கு? 1000. 5 எத்தனை நம்பர் இருக்குது? 5க்கு அப்புறம் 3 நம்பர்ஸ், 3 ஜீரோஸ் போட்டுக்கோங்க. ஈஸி. இதுவே நம்ம வேர்ட்ஸில் எழுதணுன்னா 5000. நெக்ஸ்ட் கொஸ்டின், த எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் ஆஃப் த நம்பர் 76 70 905 இப்படி இருக்குங்களா? இந்த 76 70 905 நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போகிறோம் அப்படின்னா, ஈஸியாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, எத்தனை நம்பர் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 6 7 நம்பர்ஸ் இருக்கா? நம்ம 6ஆக கேல்குலேட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 7ஐ போட்டுக்கோங்க. இன்ட்டு 1 போட்டுக்கிட்டு 6 ஜீரோஸ் 4 5 6 ப்ளஸ் போட்டுக்கோங்க. அடுத்தது 6 இருக்கா? 6 இன்ட்டு 1, இங்கே 6 ஜீரோஸ் போட்டிங்களா? அடுத்ததுக்கு 5 ஜீரோஸ் 1 2 3 4 5 ப்ளஸ் 7 இருக்கா? அடுத்தது 1 போட்டுட்டு 1 2 3 4 ஜீரோஸ். அடுத்தது 0க்கு நம்ம வேல்யூ இல்லை, இருந்தாலும் நம்ம ப்ளஸ் 0ன்னு போட்டுக்கலாம். அடுத்தது 9க்கு 1 எத்தனை ஜீரோன்னா 2 ஜீரோஸ். அடுத்தது 0க்கு மறுபடியும் வேல்யூ கிடையாது. ப்ளஸ் 5 இன்ட்டு 1. அவ்வளோதான். இதுதான் நம்மளுக்கான ஃபைனல் ஆன்சர். எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே 7670 905 இருக்கா? இந்த 7 போட்டாச்சு. இன்ட்டு போட்டுட்டு நம்ம எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் எழுதணும்னா பிரித்து எழுத போகிறோம். அதுதான் இப்போ நம்ம பண்ணியிருக்கோம். எத்தனை நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு 1 2 3 4 5 6 ஜீரோஸ் அதுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்காக நம்ம பண்ணிக்கிட்டே வரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மேத்பி சேனலில் உங்களுக்கு புரியுது சம்ஸ் அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.